இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி சொல்லும் பொழுது பரலோகமே முழு சந்தோஷப்படுகிறது. என் சகோதரனே, சகோதரியே, தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதிகாலையில் எழுந்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் தந்தையிடம் கேட்பேன், உங்களோடு என்றும் இருக்கும்படி வேறொரு துணையாளரை அவர் உங்களுக்கு தருவார் என்ற வார்த்தையின்படி தூய ஆவியானவரே, நீர் இறங்கி வாரும். தந்தை என் பெயரால் அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அதே போல தூய ஆவியார் நம் மீது வரும் பொழுது அவர் நம்முடைய வலுவின் மேல் நமக்கு துணை நிற்கிறார். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். ஆவியானவருக்கு நன்றி சொல்ல காரணம் என்ன? அதிகாலையில் எழுந்து நன்றி சொல்வதற்கு காரணம் என்ன? முதலாவது காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார். காலை 5 மணி, மதியம் மாலை 6:30 மணி ஊழியத்தில் எல்லாம் அவர்தான் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். 3 வேளை ஊழியம் அவருக்காக. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். 2வது காரியம், சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறவர். 3வது காரியம், அவர் நம்மை